இதே போல உள்ள உதாரணம், மோசேயை பார்த்து ஆரோனும் மீரியாமும் பொறாமை கொண்டார்கள். இவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் பேசுவாரா? இவர்களை கொண்டுதான் கர்த்தர் பேசுவாரா? ஏன் எங்களை கொண்டு கர்த்தர் பேச மாட்டாரா என்று சொல்லி மீரியாமும் ஆரோனும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 27:17 வசனத்திலும் மார்க் 15:9 இயேசு கிறிஸ்து மேல் அன்றைக்கு இருந்த மார்க்க தலைவர்கள், யூத தலைவர்கள் பொறாமை கொண்டார்கள். அதை விசாரிக்கிற பிலாத்து அறிந்து கொள்ளுகிறான். பொறாமையினாலே இவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி பிலாத்து அறிந்து கொள்ளுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல் பொறாமை கொண்டதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:17 பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர்கள் மேல அங்கே மற்ற யூதர்கள் பொறாமை கொண்டதை நாம் வாசிக்க முடிகிறது. இப்படி பொறாமை என்பது அது ஒரு நபரை பாதிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. சகோதரர் மேல பொறாமை, மற்ற கூட வேலை செய்கிறவர்கள் மேல பொறாமை, பக்கத்து வீட்டில் குடி இருக்கிறவர்கள் மேல பொறாமை. என்ன, ஒரு கிராமத்துல ஒரு ஊருக்குள்ள இருந்தா இதை அதிகமா சந்திக்க வேண்டி இருக்கும். இது போல உள்ள இடத்துல சந்திக்க முடியாது குடியிருக்கிற இடங்கள்ல. ஆனால் உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல உங்கள் மேல் பொறாமை கொள்ளுகிறவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்க சந்திப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியில பொறாமை, நீங்கள் உங்களுடைய முதலாளிக்கு நீங்க நெருக்கமா இருக்கிறதுனால பொறாமை, உங்களுடைய கடின உழைப்பினால நீங்க முன்னுக்கு வருகிறத கண்டு அதனால் பொறாமைப்படுகிறவர்கள், எப்படி கால வாரலாம், எப்படி அவரை எந்த இடத்துல விழ வைக்கலாம் என்று சொல்லி உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இருப்பார்கள். ஆகவே பொறாமை என்பது ஒரு துன்மார்க்கமான ஒன்றாயிருக்கிறது, துன்மார்க்கமான மனிதர்களுடைய காரியமா இருக்கிறது. The nature of jealousy, பொறாமையினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கும்போது நீதிமொழிகள் 14:30 கவனிக்கிற வேளையில பொறாமை என்கிறதான எலும்புருக்கி 14:30 ஸ்தோத்திரம். பொறாமையோ என்னது? எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, என்ன அது சரியான வார்த்தை என்னவென்றால் அது என்ன சொல்லலாம்னா எலும்பு புற்றுநோய் என்று சொல்லலாம். புற்றுநோய் பாருங்க, இட் வில் பி சப்டில், அது இருக்கிறதே தெரியாது. எந்த புற்றுநோயும் அந்த வியாதியினுடைய தன்மையை ஆரம்பத்தில் அதை எளிதாக கண்டுபிடிக்கவே முடியாது. அது முற்றி அந்த செகண்ட் ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜுக்கு வரும்போது தான் இது கேன்சர் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அதுலயும் மிக கொடுமையான ஒரு கேன்சர் என்னவென்றால் எலும்பு புற்றுநோய். இந்த பொறாமையை வேத வசனம் எதோடு ஒப்பிடுகிறது என்றால் அது எலும்புருக்கி, அது அது போன் கேன்சர் என்று சொல்லி வேதம் இந்த பொறாமையை குறித்து நமக்கு எச்சரிப்பு தருகிறது. அதை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கூடவே தான் பழகுவாங்க, ஆனா அவங்க உள்ளத்துல இந்த பொறாமை இருக்குங்கிறது நமக்கு எளிதில் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, ஆனால் பொறாமை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. பொறாமை படுற அந்த நபருக்கே தெரிய தனக்குள்ள இவர் மேல ஒரு பொறாமை இருக்கு, மனசுக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்கிறது என்பது அந்த நபருக்கே தெரியாத அளவுக்கு இந்த பொறாமை உள்ள அது மறைந்து கிடக்கும். அது அந்த நேரம் ஏதாகிலும் ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அது வெளியே தலை காட்டும். அந்த பொறாமையினுடைய செயல்பாட்டை நாம் பார்க்க முடியும். இல்லாமல் அதை கண்டுபிடிப்பது மிக மிக கடினமான ஒன்றாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். மனுஷீக அந்த தன்மைகள்ல ஒன்றாக, மாம்சத்தின் கிரியையில் ஒன்றாக கலாத்தியர் 5:21 பார்க்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அதுல ஒன்றாக இந்த பொறாமை இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, ஏன் இந்த பொறாமை வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது காஸ் ஆஃப் ஜெலசி, செல்ஃப் சென்டர்ட் லைஃப், அதாவது கவனிங்க, தன்னையே சுயத்தையே மையமாக வைத்து வாழுதல். செல்ஃபிஷ் லைஃப் கூட கிடையாது, சுயநலமான வாழ்க்கை கூட கிடையாது. இது என்ன? சுயத்தை, தன்னையே மையமாக வைத்து வாழுகிற வாழ்க்கை. சுயநலமுள்ள ஒரு மனிதன் தன்னுடைய நலனுக்காக மற்றவர்களை பிரியப்படுத்தி எல்லாரிடத்திலும் நல்லா தான் இருக்கணும்னு நினைப்பான். ஆனால் தன்னையே மையமாக கொண்ட, தன் ஜனம், தன்னுடைய குடும்பம், இதையே மையமாக கொண்ட மனிதன் தன்னுடைய நலனுக்காக பிறருக்கு எத்தகைய தீமையையும் எத்தகைய நஷ்டத்தையும் சேதத்தையும் வருவிக்கிறதுல அவன் துணிந்து செயல்படுவான். நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். ஒருத்தனுக்கு ஒரு மனிதன் மேல பொறாமை, தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மேல மிக மிக ரொம்ப அவனுக்கு பொறாமையா இருந்தது.
ஒரு நாள் அவன் ஆசீர்வாதத்தை பார்க்கும் போதெல்லாம், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு பயங்கர தாங்காம இருக்கும். ஒரு நாள் கடவுள் இவன் மேல முன்னால தோன்றினாராம். சரி, நீ ரொம்ப ஏதாவது உனக்கு நன்மை வேணும்னு நீ ரொம்ப ஆர்வமா இருக்கிற, உனக்கு என்ன வேணும் கேள். ஆனா ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள், நீ எதை கேட்டு நான் உனக்கு தருகிறேனோ அதை உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 பங்கு தருவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவன் யோசிச்சான். இவன் பொறாம புத்தி பாருங்க. இவன் யோசித்தான், அப்போ நம்ம 10,000 ரூபா கேட்டா அவனுக்கு எத்தனை ஆயிரம் கிடைக்கும்? 20,000 கிடைக்கும். நம்ம ஒருவேளை ஒரு 10 கிலோ தங்கம் கேட்டா அவனுக்கு எத்தனை கிலோ கிடைக்கும்? 20 கிடைக்கும். ஒரு வீடு வேணும்னு கேட்டா அவனுக்கு 2 வீடு கிடைக்கும். இவன் போட்டு, ஆண்டவரே எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, நான் நல்லா யோசித்து பார்த்துக்கிடுறேன், அப்புறம் உங்களிடத்துல என் விண்ணப்பத்தை வைக்கிறேன்னு சொன்னோன்னு, சரி நான் ஆண்டவர் டைம் கொடுத்தார். இவன் ரொம்ப மண்டையை போட்டு உழப்பி யோசித்துட்டு கடைசியில, கடவுள் என்னப்பா சொல்லு, இவ்வளவு நேரம் கொடுத்துட்டேன் கேளு அப்படின்னு போது சொன்னானா, எனக்கு ஒரு கண்ணு குருடா போனோம் அப்படின்னு கேட்டானா. இப்ப பாருங்க அவன் புத்திய பாருங்க. எனக்கு ஒரு கண்ணு குருடா போனா அவனுக்கு எத்தனை கண்ணு குருடா போகும்? 2 கண்ணு குருடா போகும். ஏன் கண்ணு கெட்டாலும் பரவாயில்ல, அவன் பார்வைய இல்லாம இருக்கும். இப்படித்தான் பொறாமையினுடைய தன்மை. அதாவது தன்னையே மையமா கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. உலக சரித்திரத்துல நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இந்த ஹிட்லர், இன்னும் சில சர்வாதிகாரிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த பொறாமை பிடித்தவர்கள். இந்த ஹிட்லருடைய எண்ணம் எல்லாம் முழு உலகத்திலும் ஜெர்மானியர்களை மிஞ்சினவர்கள் எவருமே கிடையாது. தன்னுடைய ரேஸ், தன்னுடைய இந்த இனத்துக்கு மேல இந்த உலகத்துல எவருமே கிடையாது. அப்படி அவன் போட்டியா பார்த்த ஒரே ஒரு இனம், தனக்கு மிஞ்சி இவங்க காணப்படுறாங்கன்னு அவன் பார்த்த ஒரே இனம் யூத இனம். அப்ப அந்த யூதர்கள்ல ஒருத்தன் கூட இந்த பூமியில உயிரோட இருக்க கூடாது. அவன் இருந்தான்னா நமக்கு போட்டியா இருப்பான். அவன் நம்ம விட அவன் சிறந்து விளங்குவான். ஆகையினால் அவனை, அந்த யூத குலத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டுதான் அந்த 2வது உலக மகா யுத்தமே நடக்க காரணம். யூத குலத்தை அழிக்கணும். இந்த முழு உலகத்துக்கும் ஜெர்மானியர்களுடைய அந்த சுப்பீரியாரிட்டி, எவ்வளவு தூரம் அவங்க மேன்மை தங்கினவர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த ஹிட்லருடைய நோக்கமாக இருந்தது. அதனால் அவன் உண்டு பண்ணின அழிவு நமக்கு தெரியாததல்ல. எத்தனை கோடிக்கணக்கான பேரை கொன்று குவித்தான். 60 லட்சம் யூதர்களை, யூதர்கள்ல மாத்திரம் 60 லட்சம் யூதர்களை அந்த ஹிட்லர் கொல்லுகிறதற்கு, சாகிறதற்கு காரணமாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறாமை என்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அதை நாம கண்டுபிடிக்கணும். நம்ம மேல, நம்ம கிட்ட பொறாமை இருக்குதா? இது நாம் யார் மேல பொறாமைப்படுகிறோமோ அவர்களுக்கு விளைவிக்கிற தீங்கை விட பொறாமை எனக்குள்ள இருந்தால் அது எனக்குத்தான் அதிக தீமையாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய அழிவுக்கு, நம்முடைய முடிவுக்கு நாமே காரணமாய் அமைந்து விடுகிறோம் என்பதை விளங்கி கொண்டு பொறாமையை அகற்ற வேண்டும். இந்த பொறாமை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம்? அந்த வேத வசனத்திலேயே அதற்கு விடை இருக்கிறது. பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் பொறாமையினுடைய வெளிப்பாடு. 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிரடையா என்ன செய்தாங்க? பேசினாங்க, விரோதித்தார்கள், அடுத்து தூஷித்தார்கள். அப்போ இந்த கேள்வியை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்கணும். நான் யாருக்காவது எதிரடையா பேசுகிறேனா? கவனிக்கிறீங்களா என்ன? ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சர்ஜரி பண்ணட்டும். ஒருவேளை இந்த பொறாமை இருக்குதா யார் மேலையும்? அந்த பொறாமை இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த பொறாமையை வேரோடு உங்க இருதயத்திலிருந்து பிடுங்கி எரிந்து போடும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள ஆழமாய் கிரியை செய்வாராக. நீங்க யாரை குறித்தாவது, உங்க சொந்தக்காரங்களோ, கூட வேலை செய்யறவங்களோ, சபையில உள்ள ஒரு விசுவாசியோ, உங்களுடைய சபை மேய்ப்பரோ, மூப்பர்களோ, யாரை குறித்தாவது நீங்க எதிரடையா, அவங்களுக்கு அகேன்ஸ்டாவே உங்க மனசுல சிந்தனை வருது, அவர்களுக்கு எதிரடையாவே யார்கிட்டையும் பேசினா நீங்க பேசிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த பொறாமை என்ன செய்யக்கூடும்? இருக்கக்கூடும். 2வது, அவங்க விரோதித்தார்கள். they hate Paul and Barnabas. பவுலையும் பர்னபாவையும் அவங்க விரோதித்தாங்க. விரோதிக்கிறதுக்கு என்ன காரணம்?
இவங்க அவங்க பொருளை கொள்ளையடிச்சாங்களா? இல்லை. இவங்க ஏதோ அவங்கள அடித்து